ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான வெஜிடபிள் சாலட் பார்க்கலாமா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட்ரூட், கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம நல்லா நீட்டாக ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இதை நறுக்கி எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெலாம் பொரிக்கிற மாதிரி கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து இதை சைட் வைஸில் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து நறுக்கிற அளவில் நீங்களும் நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பீஸாக நறுக்கிக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து திக்காக இருக்கணும். அது வெஜிடபிள்ஸே சாப்பிடாத பசங்க கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்க போது ஈஸியாக சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னருக்கு வந்து இதை சாப்பிடலாம். வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டாச்சு. இதே மாதிரி நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் நறுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன். கேரட்டும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு நம்ம இப்படி நீட்டாக நறுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நறுக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து நறுக்க வரும். அடுத்ததாக பீன்ஸு, அதையுமே வந்து நம்ம பொடியாக நறுக்காத நீட்டாக நறுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா இந்த சாலடுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து இதுவுமே ஈவனாக வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே மாதிரி வெந்து வரும். இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறதுனால உங்களுக்கு வந்து வெந்துடும், வேகாத போயிடுமோ அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம் உங்களுக்கு. இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் நறுக்கி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஸ்டீமர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ ஹெல்த்தியாக அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எல்லா வெஜிடபிள்ஸுமே. இதை வந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து வெறும் மிளகு, உப்பு இதை தான் போட போகிறோம். உங்களுக்கு சீசனிங் அப்படியெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கூட வந்து இன்னும் உங்களுக்கு வெங்காயம் சேர்க்கணும், அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி வெங்காயம் எல்லாம் சேர்க்காத அப்படியே வந்து இதை சாட்டே பண்ணி எடுக்க போகிறேன் வேக வச்சுட்டு. இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, அடுத்ததில் ஃபுல்லாக நான் வந்து பீன்ஸ், கேரட் வச்சுக்கிறேன். பீட்ரூட் வந்து நம்ம அடித்தட்டில் வச்சு வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது தண்ணி வந்துச்சுன்னா கூட அது அடித்தட்டில் அப்படியே கீழேயே போயிடும். கலர் வந்து நம்மளுக்கு இதில் வந்து மேலே ஒட்டாது. அதனால் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு பிளேட் மேலே வச்சுக்க போகிறேன். அடியில் தான் பீட்ரூட் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வேக வச்சு நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக வெந்து வரும். பார்த்திங்கன்னா இப்போ மேலே பீன்ஸ், கேரட்லாம் சூப்பராக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் பட்டரில் கூட சாட்டே பண்ணலாம். நான் வந்து நெய் எடுத்துருக்கேன். ப்ளெயினாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம எல்லா காயுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான சாலட் ரெசிபி ரெடி ஆயிரும். இதை நீங்கள் வந்து லஞ்சு கூட வேறு ஏதாவது டிஷ்ஷஸோடு சேர்த்து சாப்பிடலாம், ஒரு சாலட் மாதிரி. இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிட்லாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கெலாம் தரீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெரியவங்களாம் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பெப்பர் இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் சாலட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ யம்மியாக இருக்கும். பிடிக்காதவங்க கூட வெஜிடபிள்ஸை வந்து கப்பாக சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.